ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் தரேன். அதில் போய் பாருங்கள். நம்ம வீட்டை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது, நல்ல ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டாக, நல்ல ஒரு லக்ஷ்மி கலாட்சமாக நம்ம வீட்டை வச்சுக்கணுன்னா இந்த பாசிட்டிவ் ஹோம் பிளேலிஸ்ட்டில் அதுக்கான வீடியோஸ்லாம் இருக்குங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஜன்னல் ஸ்க்ரீன். அந்த ஜன்னல் ஸ்க்ரீனில் உள்ள சில குறிப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ எல்லாரும் அவங்க வீட்டில் நல்ல அழகான ஒரு ஃபர்னிச்சர்ஸோ இல்லை நல்ல ஒரு வார்ட்ரோபோலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களால் தவிர்க்க முடியாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விண்டோ ஸ்க்ரீன் தாங்க. அந்த விண்டோ ஸ்க்ரீனை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த ரூமே ரொம்ப ஒரு அழகானதாக, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதாக ஆகிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விண்டோ ஸ்க்ரீனை நீங்கள் என்ன முறையில் தேர்ந்தெடுக்கலாம், அதை தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விண்டோ ஸ்க்ரீன், அதாவது ஜன்னல் ஸ்க்ரீன் கர்டைன் அது கர்டைனா இல்லை ட்ரேப்பான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக கர்டைன் பார்த்தீங்கன்னா அது ப்ரைவசிக்காக போடுறது. வெளியிலேருந்து யாரும் நம்ம உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம போடுவோம். அடுத்து ட்ரேப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேப்ஸ்னால் ஒரு கவரிங் ஷீட் மாதிரி, அந்த ஒரு மாதிரி திக்கான ஷீட்ஸ். அந்த ட்ரேப்ஸ் பார்த்தீங்கன்னா அது போடுறதுக்கான காரணம் வெளியில இருந்து சன்லைட் அதிகப்படியாக உள்ளே வராமல் அதோட ஷேட்ஸு, சன்லைட்டோட ஷேடு மட்டும் உள்ளே வரத்துக்காக போடுறது ட்ரேப்ஸு. ஸோ முதல்ல நீங்கள் கர்டைனுக்கும் ட்ரேப்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் கரெக்டானதாக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரைவசி பர்பஸாக இருந்தால் நீங்கள் கர்டைனை சூஸ் பண்ணுங்கள், தின்னாக இருக்கும். அதுவே டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் சன்லைட் அப்படி இருந்துச்சுன்னா ட்ரேப்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்குது. அதனால் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பாயிண்ட். நீங்கள் கரெக்டான ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணணும், ரைட் ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணணும். அது மார்க்கெட்டில் நிறைய கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதில் நீங்கள் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டன், ஊல், சில்க், வெல்வெட் மெட்டீரியல், இந்த மாதிரி இப்போ நிறைய மெட்டீரியல் ஃபேப்ரிக் அவைலபிளாக இருக்குது கர்டைன்ஸு. அது உங்களோட பர்பஸ் என்ன, அந்த ரூம்க்கான பர்பஸ் என்னன்னு யோசித்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கலர். ஸோ பொதுவாக கர்டைன் கலர் ஜென்ரலாக நம்ம கடைக்கு போயிட்டு விண்டோக்கு ஸ்க்ரீன் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெட்டீரியலை வாங்கி ஏதோ ஒரு கலரை சூஸ் பண்ணி போட்டோன்னா அது ரூமுக்கு அவ்வளோ ஒரு எடுப்பாக நல்ல ஒரு தோற்றத்தை கொடுக்காதுங்க. ஆனால் நீங்கள் ரூமில் உங்கள் ஃபர்னிச்சர் கலரை பேஸ் பண்ணி ஒரு தீம் பேஸ்டாக நீங்கள் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப மென்மையாக குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கலர் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் உங்கள் அந்த பர்டிகுலர் ரூமில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் அங்கே உள்ள நீங்கள் அந்த க்ளோதிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற கலரை பேஸ் பண்ணி நீங்கள் கர்டைன் கலரை சூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கர்டைனாக இருக்கட்டும், ட்ரேப்ஸாக இருக்கட்டும், அதோட எப்படி அதில் என்ன மாதிரியான பிரிண்ட்ஸ் இருக்குது, இல்லை அது மெயினாக மேட் ஆஃப் சாலிட் மெட்டீரியலாக என்னங்கிறதையும் ஒரு சாலிடான ஒரு லுக் இருக்காங்கிறதையும் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். சில மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரிண்டடாகவே இருக்கும், ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்கும், இல்லை லேஸ் ஒர்க்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் கண்டெம்பரரி ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாலிடாக ப்ளெயினாக திக்காக ட்ரேப்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதுவும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விண்டோ ஸ்க்ரீனோட ஐடியல் லென்த் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விண்டோ சைஸ்க்கான லென்த்தை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் பிலோ த விண்டோ சைஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு காற்று உள்ளே நல்ல காற்றோட்டத்தை கொடுக்கும்.
ஒன்ஸ் காற்றடிக்கும் போது விண்டோ ஸ்க்ரீன் நகரும் போது உங்களுக்கு வெளிச்சமும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோற்றத்தையும் கொடுக்குங்க. ஸோ அதனால் எப்போவுமே கர்டைனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்புள் ஆஃப் இன்ச்சஸ் பிலோ த விண்டோ. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனும் போடுறாங்க விண்டோஸ்க்கு. அது ஃபுல் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா ஃப்ளோரில் படுற அளவுக்கு வந்து நீங்கள் போடாதீங்க. அப்போ வந்து ஃபியூ இன்ச்சஸ் அபவ் த ஃப்ளோர் போடுங்க. ஏன்னா கிட்ஸ்லாம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கீழே ஃப்ளோரில் படும்போது அது அவங்க காலில் தட்டி அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டாக்கும். அதனால் ஃபியூ இன்ச்சஸ் அபவ் த ஃப்ளோர் வந்து போடுங்க ஃபுல் ஸ்க்ரீனாக போட்டிங்கன்னா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கர்டைனில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ் சரிங்களா. சில பேர் வந்துட்டு லைக் நிறைய கமர்ஷியல் மார்க்கெட்டில் வந்துட்டு ஆர்னமெண்டல் கர்டைன் ட்ராக்ஸ் கூட வந்து இருக்குங்க. அதில் வந்து லேஸ் ஒர்க்லாம் இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்துட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சில மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெல்வெட்டு அண்டு சாட்டின் மேடு கர்டைன்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் வந்து நம்ம இன்னும் அக்சசரிஸ்லாம் வந்துட்டு ஃபிட் பண்ணோன்னா பார்க்கவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கர்டைன் வந்துட்டு லைன்டு கர்டைனா இல்லை அன்லைன்டு கர்டைனான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, சில கர்டைன்ஸில் வந்துட்டு உள்ளே வந்து ஒரு லைனிங் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கர்டைனோட 3/4 லெவலில். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து மெயினாக அது கர்டைன் வந்து லைண்டான்னு பார்க்குறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, ரூமில் வந்துட்டு ஹவு டு யூ ரிசீவ் டைரக்ட் சன்லைட், அது எப்படி வந்து ரிசீவ் பண்ணுது ங்கிறத பொறுத்தோம். அடுத்து வந்து எவ்வளோ நாள் வந்து இட் லாஸ்ட் லாங்கர், அந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து தாங்குங்கிறத பொறுத்தும் இருக்குது சரிங்களா. அப்புறம் எவ்வளோ தூரம் வந்துட்டு அது வந்து காற்று வந்து உள்ளே எடுத்து கொடுக்குதுங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ ட்ரேப்ஸ்லாம் பொதுவாக வந்து ஹெவியராக இருக்கும், அதுக்கு வந்து லைனிங் தேவையில்லை. அதுவே நார்மல் கர்டைன்ஸ் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் லைனிங் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கர்டைன் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா அதோட மெயின்டெனன்ஸை பொறுத்தும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சில கர்டைன்ஸ் வந்துட்டு லோ மெயின்டெனன்ஸ் தான் தேவைப்படும். சில கர்டைன்ஸ்க்கு வந்துட்டு ஹை மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். ஸோ லோ மெயின்டெனன்ஸ் கர்டைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிந்தட்டிக் கர்டைன்ஸ், காட்டன் மேடு கர்டைன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, லைன்டு கர்டைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக வந்துட்டு நம்ம எஸ்பெஷலி வந்துட்டு சிந்தட்டிக் அண்ட் காட்டன்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு ஒரு எம்ப்ராய்ட்ரி வேறு எதுவும் அக்சசரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கர்டைன்ஸ் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு குயிக் ஹேண்ட் வாஷ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், வாஷிங் மிஷின் வாஷ் வேண்டாம். அதுவே சில கர்டைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிளீனிங்க்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ஹை மெயின்டெனன் ஃபேப்ரிக் கர்டைன்ஸு, அது வந்துட்டு ட்ரை கிளீனிங்க்கு அனுப்பணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்துட்டு யூஸிங் வேக்யூம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்பெஷலி ட்ரேப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேக்யூம் வச்சு நீங்கள் வந்து அந்த கர்டைனை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா கர்டைன்ஸில் வந்துட்டு நிறைய டஸ்ட் இருக்கும், அது சில சமயம் வந்து அலர்ஜிஸை உண்டு பண்ணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேக்யூம்ஸ் வச்சு நீங்கள் கூட க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கர்டைன் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவே ஹாலில் வந்துட்டு ஒரு ஃபுல் லென்த் விண்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு தின் கர்டைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் லைன்டு கர்டைன்ஸ் ஆர் ட்ரேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஆல் குட் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் அண்ட் அதர் அக்சசரிஸ். அது பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் கர்டைனை வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணும்போது நம்ம மனசில் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் உங்கள் வீட்டு கர்டைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.